முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் ஒரு பொருளை உருவாக்கியவன் அந்த பொருளை உருவாக்கிய பிறகு அதிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறான் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம், பெரிய கட்டடம் கட்டுகிறார்கள். கட்டடம் கட்டிய கொத்தனாரும் சித்தனாரும் மேலே போய் வராங்க, அங்கே தான் குடியிருக்காங்க, அங்கே ஒலை வச்சு சாப்பிட்றாங்க. எல்லாம் முடிஞ்சாச்சு. கட்சியில் புதுசாக கொடுத்தன வராங்க. கிரகப்பிரவேசம் அவர்கள் போகிறாங்க. கிரகப்பிரவேசம் முடித்த பிறகு அந்த கொத்தனாரை உள்ளே விடுவாங்களான்னு, வாங்க நீங்கள் தான் அந்த வீட்டை கட்டிங்க, கொஞ்சம் தங்கிட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார்களா? அதைத்தான் ஒரு பொருளை உருவாக்கியவன், அந்த சிற்பி தான் உருவாக்கிய கருவியிலிருந்து அந்நியப்பட்டு போகிறார். இதை காரல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய நூலதன கட்டுரையிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு கதை சொல்லுகிறார்கள். என்ன கதை என்றால், ஒரு பெண்ணுக்கு ஜன்னி ஜுரம் கால்பிடிக்கிறது. மிக அதிகமான டெம்பரேச்சர், குழந்தை பிழைக்கமான்னு தெரியாது. இங்கிலாந்து நாட்டில் குளிர் மிக அதிகம், குளிர் -டிகிரியில் இருக்கும். வெறும் ஒரு சொட்டரை போட்டாலாம் நடக்காது. அப்போ எல்லார் வீட்லேயும் நெருப்பை மூட்டி நிலக்கரியை வைத்து சூடு வைப்பார்கள். ஏழை வீட்டில் அப்படிப்பட்ட ஏற்பாடு இல்லை. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய அப்பா நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்ப்பவர். அந்த குழந்தை செத்து விடுகிறது. வீட்டில் நிலக்கரி இல்லை என்பதனால் செத்து விடுகிறது. அந்த குழந்தையுடைய அம்மா கேட்கிறார்கள், ஏன் உன்னால் நிலக்கரி வாங்க முடியவில்லை என்று. அவர் சொல்கிறார், நான் பண்ணுற அந்த சுரங்கத்தில் அதிகமாக நிலக்கரி உற்பத்தினால் என்னை வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வேலை கிடையாது. பொருளை அதிகமாக உற்பத்தி செய்தார்கள், வேலை போய்விட்டது. ஆனால் அந்த பொருளை தயாரித்து சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்த அந்த சுரங்க தொழிலாளிக்கு அந்த நிலக்கரி வாங்குவதற்கான அந்த இது இல்லை, தரவுஸ் இல்லை, அதுக்கான வசதி இல்லை. குழந்தை இறந்து விட்டது. இதை மார்க் சொல்லிவிட்டு சொல்கிறார், நிலக்கரியை உற்பத்தி செய்த அந்த சுரங்க தொழிலாளி அந்த நிலக்கரியை வாங்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு முதலாளித்துவத்தில் ஏற்படுகிறது. இதைத்தான் சனாதனமும் செய்கிறது. நீங்கள் ஒரு சிலையை உற்பத்தி செய்யலாம், லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் அதை தொழுவோம், அதை கும்பிடுவோம், பூஜை செய்வோம். ஆனால் அதை செய்த அதே நபர் மறுபடியும் அதை தொட முடியாது என்ற கேள்வி வருகிறது. இதைத்தான் நீங்கள் இந்தியாவிலே அந்த ராமர் என்ற கோஷத்திலே இந்துக்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது மிக அருவருக்கத்தக்கமான விஷயம் பார்க்கிறோம். சங்கராச்சாரியார் சொல்கிறார்கள், நாங்கள் பிரதம அமைச்சர் அந்த பூஜை அறையில் இருக்கும்போது நாங்கள் கைத்தட்டி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று சொல்கிறார். இதைத்தான் நாம் சொல்கிறோம், இந்து மதம் ஒரு ஆலமரமாக இருந்தாலும், பல கிளைகள் இருந்தாலும், பல விழுதுகள் இருந்தாலும், அதற்குள் பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, பல்வேறு நியமனங்கள் இருக்கின்றன. இன்னும் கேட்டால் ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பத்திரங்களை, சொத்து பத்திரங்களை பார்த்தால் எங்களுடைய தாத்தா வைணவர் என்று போட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். இந்துங்கிற காணும். நான் பல வழக்குகளில் வாதாடும் பொழுது அந்த பத்திரத்தை பார்க்கும்போது இன்னார் இவ்வளோ வயது, அவருடைய மகன் என்று சொல்லிவிட்டு சைவத்தின மதத்தினர் அல்லது வைணவர். இந்து என்ற வார்த்தையை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷ்காரர். இவன் எல்லாரையும் ஒரே பேரில் வச்சுட்டான். ஆனால் ஒரே பேர் வச்சாச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த பிரிவுகளெல்லாம் சேர்க்க வேண்டும் சொன்னால் அதை விட அதிகமான பிளவுகளை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த மனு சொல்லக்கூடிய அந்த இதில் மனு தர்மத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் நியமனம் வைக்கிறார்கள். இந்த ஜாதி விட்டு அந்த ஜாதி போக முடியுமா? யாராலும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்மம். அப்போ பல்வேறு ஜென்மங்கள் எடுக்கும்போது ஒரு நாள் என்னைக்காவது நீங்கள் பிராமணர் ஆக முடியும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் பெரியார் அவர்கள் கேட்டார்கள். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராமணங்கள்லாம் தொடர்ந்து அவர்கள் பிராமணங்களாக தான் இருப்பாங்களா? இல்லை, பாவம் பண்ணால் போயிடுவாங்க. சரி, நாங்கள் எப்போ புண்ணியம் பண்ணி எப்போ வர முடியும் தெரியாது. இப்படி மக்களை ஒரு மாயத் தோற்றத்தில் ஏற்படுத்தி அந்த மாயத்தில் நம்ப வைத்து நம்ம எல்லாம் ஒரே சமயம் என்று சொல்லி அந்த சமயத்திற்குள் சமய வேறுபாடுகளை காட்டுவது தான் சனாதன தர்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நாம் 20 நூற்றாண்டுகள் இருக்கிறோம். நாம் படிக்கக்கூடிய புராதன கதைகள், நாம் படிக்கக்கூடிய இதிகாச கதைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பல கதைகள் இருக்கின்றன.